உள்ள போங்க. Smile please. ஹலோ மிஸ்டர் பிரேம். சாரி மேடம், ஃளைட் லேட் ஓ ஆயிடுச்சு. அப்படியா? அங்க பாருடி, எக்ஷாவ் பர்த்டே எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றா. மிஸ்ஸஸ் வரலையா? She is on the way. ப்ளீஸ் ஜாயின் வித் Sure. us. எங்க எக்ஷாவை காணோம்? ஏய் அவ மேல இருப்பாடி, போய் பாப்போம். வெல்கம். மேடம் குட் ஈவினிங். please. வணக்கம் மேடம். வாங்க வாங்க. நேரம் ஆயிட்டு. Hi Aksha. Happy birthday. Many more happy returns of the day, Yaksha. Happy birthday. Thank you. இப்படியே பேசிட்டே இருந்தா ஃபங்க்ஷன் இப்ப ஆரம்பிக்கிறது. ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளை காணோம்? ஹலோ, ஹாய் ராம். சார், Come, Yeah. please come. So, how are you? I am fine. What a beautiful house, yeah. யக்ஷா, பாத்து. மாம், யக்ஷா, ஐஜி அங்கிள் ராம்னு சொல்லுவேல? என்னம்மா யக்ஷா, உங்க அம்மா உன்னை காணோன்னு என்னோட தூக்கத்தையே கெடுத்துட்டா. எங்கம்மா போனே? பெரிய கதை அங்கிள், உங்களுக்கு ஒரு நாள் தனியா சொல்றேன். Anyway, many happy returns of the day. Okay. Thank you. Enjoy. இந்தா. ஆனா 2 பொக்கே எதுக்கு அங்கிள்? முதலாவது பொக்கே உன்னோட பிறந்த நாளுக்கு, இரண்டாவது பொக்கே நீ இப்ப எக்ஷா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சிஇஓ ஆயிருக்குல்ல, அதுக்குதான். அப்படின்னா நீ 3 பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கணும். எதுக்கு? இந்த வீட்டுக்கு யக்ஷா தான் பாஸ். ஓ. இவளோட பிசினஸ் டேலண்ட பார்த்து நான் இவளுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான் இந்த பேலஸ். உன் பொண்ணுக்கு இருக்க டேலண்ட்க்கு ஒரு பொக்க கடையை வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. இவரே ஐஜி இல்ல, ஜிஜி, ஜால்ராஜி ராம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிளாஸ்மேட் ஜெகநாத் இருக்கான்ல, ஜெகநாத். ஜெகன், நம்ம ஜெகன் ஓ, ராம். நம்ம ஜெகன். ஆ. ஓ, I இன்னைக்கு see. அவனும் அவனோட பையனும் இங்க வராங்க. அப்படியா? ஓ கிரேட். அவனை பார்த்து எவ்வளவு நாளாச்சுல்ல. என்கிட்ட செமத்தியா அடி வாங்குவான் அவன். அங்கிள் கிட்ட அடி வாங்கினா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவாங்க போல இருக்கே. அப்போ எங்க அண்ணனுங்களுக்கும் கொஞ்சம் தர்ம அடி கொடுங்க, அவங்களும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகட்டும். ஏய், லாவண்யா, என்ன திமிர் பத்தி அவளுக்கு? கூட பிறந்த அண்ணனே அடிக்க சொல்றா. நல்ல காலம் அதுங்க பக்கத்துல இல்ல. இருந்திருந்தா தங்கச்சி சொல்லிட்டாலேன்னு ஐஜி கிட்ட முதுக காட்டி அடிங்கன்னு சொல்லி இருக்குங்க. You carry on. ஓகே சரி. ஓ யா. ஆண்டி, இவன் யாரு புதுசா முளைச்சிருக்கா? அத்தா தெரியல லாவண்யா. வெல்கம் ஜெகன். How are you மந்தாகினி? Yeah, I am fine. ஏண்டா ஜெகன், ஏண்டா அவ்வளவு லேட்டு? நீயும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே? நீ தானடா முதல் ஆளா வந்து நிக்கணும். எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நான் தான் வந்துருவேன்ல. லேட் ஆனதை பார்த்த உடனே இன்னைக்கு நீ வருவியோ வரமாட்டியோன்னு பயந்துட்டேன். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? சொல்லு. இவன் என்னோட சன் நிர்மல், சாந்தினி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கோ சேர்மன். ஹாய் நிர்மல், how are you? fine aunty.
சரி சரி ஏற்கனவே லேட்டா வந்திருக்கேன், நம்ம உள்ள போலாம் வா. ஓகே Come on. கம். டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. யக்ஷாவுக்காக பார்த்து பார்த்து பண்ணது இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் வச்சு. ஆ. ஆ, யக்ஷா எங்க இருக்கா? தோ இங்கதான் இருக்கா. யக்ஷா என்னோட ஃப்ரெண்ட் ஜெகன். ஷீ இஸ் மை டாட்டர் யக்ஷா. ஹலோ. Hello. யக்ஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ. ஓ. அண்ட் இவர் என்னோட கிளாஸ்மேட். வணக்கம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர் Thank you. தான். இவரோட சன் நிர்மல். Hello, many happy returns of the day. தேங்க்யூ. மந்தாகினி, உன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உன் பையன் மட்டும் என்ன நல்ல ஸ்மார்ட்டா தானே இருக்கா. ம். ஆ, ஒரு நிமிஷம். மந்தாகினி, அன்னைக்கு நீ சொன்னப்ப கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. இப்போ உன் பொண்ணை பார்த்ததும் டபுள் ஓகே. யக்ஷா.com சிஇஓயும் சாந்தினி குரூப் கோ சேர்மனையும் லைஃப் பார்ட்னர் ஆக்கிடலாம். எனக்கு போய் நீ சம்மந்தியா? பின்ன பரவாயில்ல விடு, உன் பையனுக்காக நான் பொறுத்துக்கிறேன். தேங்க்யூ. என்ன 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 ரெண்டு பேரும் சீக்கிரட்டாவே பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்களேன். உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு என்ன டீல் விட்டீங்களா? இன்னையில இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்ன டூ விட்டீங்களா? சம்பந்தியாக போறோம். என்னது சம்பந்தியா போறீங்களா? ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். யக்ஷாவை கல்யாணம் பண்ணிக்க போற உன் பையன் கொடுத்து வச்ச வேண்டாம். சும்மா சொல்லக்கூடாதுடா. ரெண்டு பேரோட ஜோடி பிடித்தம் பிரமாதண்டா. நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? ஆனா நான் ஒருத்தி இங்க எதுக்கு இருக்கிறேன்? இப்ப பாரு. ஏய் தண்டினி, உடனே நமது சூரியகுண்ட அரச விக்ரமனை இங்க வரவை. வா அரசனே வா. வாடா என் விக்ரம ராஜா. Hi. ஹாய் அரவிந்த். ஏன் இவ்வளோ லேட்டு? Sorry. மம்மி மம்மி இன்னும் அதெல்லாம் மறக்கவே யா, முடியல. எக்ஸ்கியூஸ் மீ. கேரி ஆன். என்ன சொல்லு யக்ஷா. மம்மி, இவர்தான் மிஸ்டர் அரவிந்த். Hi, auntie. ஹாய். பள்ளங்கி மலையில நான் மீட் பண்ணேன். இவர் இல்லனா எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இவர்தான் எனக்கு தைரியம் சொல்லி பக்க பலமா இருந்தாரு. அப்படி சொல்றீங்க ராசாத்தி. வெல்கம் மிஸ்டர் அரவிந்த். Thank you, auntie. நைஸ் டு மீட். Same here, auntie. யக்ஷா, கேக் கட் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு. கம். கம் அரவிந்த், லெட்ஸ் கோ.
Happy birthday to you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். என் பொண்ணோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் 2 ஸ்வீட் குட் நியூஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், என்னோட யக்ஷா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு என்னோட பொண்ணு தான் இன்னையில இருந்து சிஇஓவா ஆக போறா. ஓ கிரேட். அண்ட் செகண்ட் நியூஸ், சிட்டிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு பெரிய பேலஸ என் பொண்ணுக்கு நான் இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறேன். ஹலோ யக்ஷா, இவர் தான் ராதாகிருஷ்ணன். ஹலோ சார். தேங்க்யூ ஸோ மச். கொடுக்க அத்தா. Yeah. Yes, yes. ஆத்தா. ஏ தண்டினி, இந்த பூவின் மூலமா யக்ஷாவை வசியப்படுத்து. தேங்க்யூ. பசுபதி, சொல்லுங்க அத்தா. நான் சொல்றத கவனமா கேளு. எப்படியாவது இந்த பூவை கொண்டு போய் யக்ஷா கிட்ட சேர்த்துரு. அவ இத தலையில வச்சுக்கிட்டா உடனே அரவிந்துக்கும் அவளுக்கும் காதல் தானா வந்துடும். இப்ப பாரு. See you later. Bye. தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. Many more happy returns of the day, Yaksha. தேங்க்யூ. Bye. எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? பாப்பா பாப்பா, அதோ பார் ஸ்டேஜ் மேல ஒரு பர்த்டே ஆன்ட்டி நிக்கிறாங்கல்ல. ஆமா. தேங்க்யூ. அவங்க கிட்ட இந்த பூவை கொடுத்து, இந்த பூவை அதோ நிக்கிறாரு பார். இந்த அங்கிள் கொடுத்தாருன்னு கொடுத்துறியா? யோசிக்காத, இந்தா சரிங்க அங்கிள். கொடுத்துறியா? Many more happy returns of the day. தேங்க்யூ. ஹாய், ஒரு நிமிஷம் வரவா? சரி, நம்ம செல்ஃபி எடுக்கலாம். அச்சச்சோ. அக்கா, இந்த ரோஜா பூவை போச்சு. அதோ நிக்கிறாரு அந்த அங்கிள் கொடுத்தாரு. நான் இங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருக்கேன்.
கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அச்சச்சோ. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நீங்க கொடுத்த பூவை நான் தலையில வச்சுக்கிட்டேன். நானா? உங்களை நான் என் இதயத்திலேயே வச்சுட்டேன். அரவிந்த் நில்லு, நில்லு அரவிந்த், எங்க போற? பசுமதி போடங்க. அறிவு கட்ட தடியம். தடியவா? ஆமாடா. நான் கொடுத்த பூவை நீ யாருக்கிட்ட கொடுத்த? ஏய், வேற எவ்வளவு பூவை தலையில வச்சுக்கிட்டு போறா? ஐயோ, நீ எங்க போனாலும் வருவ. அச்சச்சோ. அரவிந்த், யக்ஷா, ஒண்ணுதான் நான் தேடி வந்தேன். அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. உடனே நான் கிளம்பினோம். என்ன டின்னர் முடிச்சிங்களா இல்லையா? இல்ல யக்ஷா, ரொம்ப அர்ஜென்ட்டா பாஸை மீட் பண்ணணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோ 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 நோ, நீங்க என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட். நீங்க சாப்பிடாம போனீங்கன்னா நான் கோச்சுப்பேன். யூ கெட் தட்? இல்ல யக்ஷா, திடீர்னு பாஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. அதெல்லாம் முடியாது அரவிந்த். புரிஞ்சுக்கோ யக்ஷா, நான் ஒர்க் பண்றது ஒரு சின்ன இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனி. ஏற்கனவே என்னால 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிடுச்சு. பாஸே ஃபோன் பண்ணிட்டதால நான் உடனே அங்க போகணும். என்னது? இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனி இல்லையா? 1 மினிட். மம்மி, மம்மி. யக்ஷா, யக்ஷா, மம்மி, நான் இங்க இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். சார் ப்ளீஸ். தேங்க் யூ சுபாஷ். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க் யூ சார். டாடி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நோ ப்ராப்ளம். டாடி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறப்ப நான் காட்டுறேன்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அந்த யக்ஷா எவங்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. நிர்மல், அவங்க சோஷியலா இருக்காங்க, அவ்வளவுதானே. நீ லண்டன்ல படிச்சு மும்பைல பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க செட்டில் ஆக போற. கிட்டத்தட்ட உலகத்தையே சுத்தி வந்தவன் நீ. டேய், அந்த மந்தாகினியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஆனா எனக்கு நல்லா தெரியும். அவ என் சைல்ட்ஹுட் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. ஸ்நேகமோ சம்பந்தமோ இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல டாட். நான் இங்க வந்ததே யக்ஷாவை கட்டிக்கிறதுக்கு தான். அவ எனக்கு வைஃப் ஆக போறவ. வெரி குட் மை சன், வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. உலகத்தையே சுத்தி வந்தா கூட இந்த பொண்டாட்டி விஷயம்னு வந்தா இவ்வளவு பொசசிவ் ஆயிடுவிய? உனக்கு ஒண்ணு சொல்றேன், இப்படி பொசசிவா இருந்தா தான் நல்லா குடும்பம் நடத்த முடியும். உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், நான் இருக்கேன். வா வாடா, என்ஜாய் யுவர் செல்ஃப். மேம், அந்த பிளேஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டோம். இங்க ஒரு ஃபவுண்டன் வைக்கிறோம். அப்புறம் இங்க மம்மி, என்னம்மா? அரவிந்த் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர். இந்த புது வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்க நான் இவர்கிட்ட தான் கொடுக்க ஓ போறேன். இல்ல பேபி, நான் மிஸ்டர் மேத்தா கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நோ மம்மி, ஐ வாண்ட் ஒன்லி அரவிந்த். இந்த வீட்டை எனக்கு எப்ப நீங்க கொடுத்துட்டீங்களோ அப்பவே நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஐ வாண்ட் ஒன்லி அரவிந்த். நான் சொன்னதுதான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. யக்ஷா, போங்க போங்க. வா போய் பார்க்கலாம். அரவிந்த் எங்க போயிட்டாரு? யக்ஷா, யக்ஷா ப்ளீஸ் கூல் டவுன். எனக்காக பார்க்காதீங்க. உங்க அம்மா சொல்ற ஆள்கிட்டயே கொடுங்க. நோ ப்ராப்ளம். நோ அரவிந்த், இது என்னோட வீடு. அதுக்கு இல்ல யக்ஷா, சொன்னா கேளு. எப்ப எங்க அம்மா எனக்கு இதை கிஃப்டா கொடுத்துட்டாங்களோ அப்பவே நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இங்க பாருங்க, உங்களுக்கு பட்ஜெட் 5 கோடி. எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி கொடுங்க, பட் இந்த வீட்டை சூப்பரா சேஞ்ச் பண்ணுங்க. 5 கோடியா? ஆமா. ஏய், என்னாச்சு அரவிந்த்? தலையே சுத்துது. பட் why? இந்த பட்ஜெட்டை கேட்டதுக்கு எனக்கு தலை தான் சுத்துது. என் பாஸ் கேட்டா நெஞ்சு வலியே வந்துரும்.
பாஸ் இத நம்புவாரன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ராஜா ஒரு ஐடியா பண்ணுவோம். குடிங்க ராஜா. உங்க முகம் சூரியனை போல ஜொலிக்கிற முகம். இவன் தான் சூரியகுண்ட ராஜா.